உன்கிட்ட எது இருக்கோ அது நீ யோசிக்காம ஒருத்தர் கேட்கும் போது நீ எப்படி எவ்வளவு சந்தோஷமா கொடுக்கறியோ அதுதான் புண்ணியமாக போகிறது. அந்த தானத்தை நாம அந்த தர்மத்தை நாம கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட 10 ரூபாய் இருக்குன்னா ஒரு ஏழைகளுக்கு உன்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் செய்யணும். அந்த தானம் தான் அது கிடைக்கும். இப்ப நாம தானத்துல எத்தனையோ தானங்கள் நாம அன்னதானம், வஸ்திர தானம், அந்த மாதிரி நிறைய நிறைய தானங்களை பத்தி நாம ரொம்ப கேட்டிருக்கோம். அதுலயும் இந்த தியான தானம் என்றது மத்தவங்களுக்கு ஞானத்தை சொல்லுவது என்றது அற்புதமான விஷயம். நம்ம பிஎஸ்எஸ்எம்ல யார் எந்த கிளாஸ் எங்க எடுத்தாலும் கூட நாம ஃபீஸே வாங்கறது இல்லை. ஏன்னா ஃபீஸ் வாங்கினா அது ஒரு பிசினஸ் முறை. நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், அதுக்கு நீ டைம் ஒதுக்குறதுனால இவ்வளவு பணம் உங்ககிட்ட நான் வாங்குறேன்றது இட் இஸ் நாட் ஏ தானம், இட் இஸ் ஏ பிசினஸ் டிரான்சாக்ஷன். இங்க பிசினஸ் டிரான்சாக்ஷன்ன்றதே கிடையாது. நாம நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தை மத்தவங்களோட நாம ஷேர் பண்ணிக்கிறோம். அதுதான் ஒரு அற்புதமான விஷயம். உங்ககிட்ட 4 சப்பாத்தி இருக்குன்னா மத்த பசியா இருக்கிறதம்மா ஏதாவது தர்மம் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா உங்களோட இருக்கிற 4ல பாதி அவங்களுக்கு கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு தானம் ஆகும். இருக்கிறது எவ்வளவு எவ்வளவு நீங்க சந்தோஷமா மத்தவங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் தானமாகும். அது நீங்க செய்யும் போது அது தர்மமாக வளர்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு மேல ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் எழுதுவாங்க. அங்க நாம செய்யற இந்த பேகேஜஸ் தான் புண்ணியமாகட்டும் பாவமாகட்டும் எல்லாமே அங்க நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாரு நோட் பண்றாங்க? அங்க ஒரு யம தர்மராஜனோ சித்திரகுப்தனோ இல்லை. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சித்திரம் என்றால் சீக்ரெட்டா இருக்கு, குப்தம் என்றால் சீக்ரெட். நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆன்மா தான் எல்லாமே அங்க மேல நாம பண்ற ஒவ்வொரு செயலுமே அங்க ரெக்கார்டு ஆயிட்டு இருக்கு. அது நாம எல்லோருமே ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். நாம செய்த புண்ணியம் பேகேஜ் பாடி வெக்கேட் பண்ணிட்டு போகும்போது எதுவுமே எடுத்துட்டு போறது கிடையாது. ஓன்லி இந்த நல்லது கெட்டது என்ற இந்த 2 தவிர நாம வேற எதுவுமே எடுத்துட்டு போறது கிடையாது. நல்ல விஷயங்கள் செய்தா புண்ணியம் என்ற ஒரு பேகேஜ் எடுத்துட்டு செல்லுவோம். அதுவே தவறுகள், பாவங்கள், தப்புகள் செய்தோம்னா மறுபடியும் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம் என்று மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு வரதான் செய்யணும். நம்ம கர்மாக்களை மறுபடியும் நாம தீர்த்து கொண்டுதான் இருக்கணும். அதனால நாம இந்த தானமே தர்மம் என்று சொல்வதற்கு காரணம், உங்ககிட்ட இருக்கிறது எதுவா இருந்தாலும் கூட நீ ஷேர் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும்.